வணக்கம். வெள்ள வேஷ்டி சட்டையில ரொம்ப அழகா இருக்கீங்க. ஏண்டா வெள்ள வெட்டி சட்டைக்கு இப்படி ஒரு வணக்கமா? வணக்கம். வணக்கங்க. வணக்கம் தங்கச்சி. நமஸ்காரம். வணக்கம்மா. நீங்க போற வணக்கத்தை பார்த்தா கண்ணு கட்டுது. இருக்கட்டுப்பா இருக்கட்டுப்பா. ஐயா வணக்கங்க. இருக்கட்டுப்பா. ஐயாடி ரொம்ப படிச்சுட்டு இருக்க போல இருக்க. ஆஹா, இங்கே இந்த மரியாதைனா நம்ம வேலுக்கிட்ட எவ்வளவு மரியாதை கிடைக்கும். குட் மார்னிங்ண்ணா. குட் மார்னிங். என்னம்மா ரொம்ப சீக்கிரமா எந்திரிச்சு வந்துட்ட? 8:15 காலேஜ் பஸ் வர நேரமாச்சு. சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வாமா. அண்ணா, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? ஓத வாங்குவேன். பேனா பிடிக்கிற கை கரண்ட் எல்லாம் பிடிக்க கூடாது. ஒரு மாவட்ட கலெக்டர் மாவட்டலாமா? ஐயோ அண்ணா, இப்பதானே டிகிரி ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கேன். இத முடிச்சிட்டு நிறைய ட்ரைனிங் கோர்ஸ் படிக்கணும். அப்புறம் ஐஏஎஸ் பரீட்சை எழுதணும். அதுலயும் பாஸ் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நான் கலெக்டர். அது உனக்கு. எனக்கு நீ இப்பவே கலெக்டர் தான். அண்ணா, பஸ் வந்துருச்சு. இது வந்துட்டேனா? சீக்கிரமாமா, நான் போய் பஸ் நிறுத்துறேன். பாத்து போயா. பஸ் பாத்து தான் போறேன். ஸ்டாப் 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 ஸ்டாப். ஏய், ஆறாம பஸ் மறிக்கிறது. நீயா? நீங்க ஒரே ஒரு நிமிஷம் தங்கச்சி வந்துருவா. ஏற்கனவே 10 நிமிஷம் வண்டி லேட். இதுக்கு மேல நிக்க முடியாதுப்பா. இருங்கண்ணே. அட விசில குடுப்பா. சும்மா இருங்கண்ணே. வாமா வாமா. பாத்து பாத்து மெதுவா ஓடி வா. வா 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 வா. மணி இறங்குங்கண்ணே. சீக்கிரம் ஏறுமா. மணி நான் கோச்சுக்கிறார்ல. ஏமா இவன் பாக்ஸ் எடுத்துட்டியா? ஐயோ மறந்துட்டேனா? ஐயோ ஒரு நிமிஷம் எடுத்து வந்துறேன். விசில கொடுத்துட்டு பாப்பா. விசில கொடுத்தா பஸ் எடுத்துவீங்களா? என்னால நம்ப முடியல. என்ன மரியாதைடா. வேலு குட் மார்னிங். என்னமா லஞ்ச்? ஐயோ தண்ணி பாட்டில் மறந்துட்டேனே. வேலு நான் சொல்றது ஒரு ஏமா குடம் எடுத்துக்கிட்டியா? இல்லண்ணா. என்னமா என் ராசா, இன்னைக்கு மழை ஒண்ணு வராதுப்பா. அப்படியே வந்தாலும் உன் தங்கச்சி ஒண்ணு கரைஞ்சிட மாட்டாப்பா. நல்ல விசில குடுப்பா. ஆமா பெரிய விசில். இந்தயா பா, நீ தங்கச்சிங்கிற பேர்ல ரவுடிசமே பண்ற. அடங்கு. தங்கச்சி அனுப்புற வேகத்திலேயாடா என்ன இந்த மிதி மிதிச்ச? தங்கச்சி பாத்து போமா. பாத்து போமா. டேய் பழனி, எப்படா வந்த? எப்ப வந்தயா? என்னைய பார்க்கவே இல்ல நீ? டேய், நீ என் மேல மிதிச்ச கூட நான் கவலைப்படலடா. எப்ப வந்தேன்னு கேட்ட பத்தியா? அதுதான்டா என்ன கொல்லுது. சரிடா பழனி. தங்கச்சியை பஸ் ஏத்தி விடுற அவசரத்துல என்ன நடந்துச்சுனே தெரியல. அவன் என்ன நடந்துச்சு? நீ என் மேல ஏறி நடந்த, அதுதான் இங்க நடந்துச்சு. ஓ அதான் இந்த சேரா. டேய் டேய் டேய், தரைக்கு மனுஷனுக்கு வித்தியாசமே தெரியாம மிதிச்சிட்டு போறியே, எப்படா அது? மிதிச்சனா? மிதிச்ச நாவா? டேய், 10 தடவை பாத்து போன்னு உன் தங்கச்சி சொன்னையே, ஒரு தடவை என்னைய பாத்தியாடா நீ? அது 4வது தடவை யாரோ ஒரு தங்கச்சி யாரோ ஒரு அண்ணன்னு கூப்பிடுறான். உன் தங்கச்சி இல்ல. நீ உணர்ச்சி வச்சத்தை அடக்கு, சென்டிமெண்ட கட்டுப்படுத்து. அப்பதான் உனக்கு நல்லது. சரி சரி, பிசினஸ்க்கு நேரமாச்சு. சீக்கிரம் கிளம்புற வேலையை பாரு. பார், அவளுக்கு 40 டியூப் லைட் ஆச்சு வித்தாகணும். அப்படியே என்னையும் சேர்த்து வித்துரு. அண்ணே, பாப்பா சட்டை எங்கனே வாங்குனீங்க? ஏப்பா டிசைன் சூப்பரா இருக்கு. அண்ணே, என்னடா அண்ணே, இதுக்கு மேல என்னடா பண்ண போறோம்? ஒண்ணு பிசினஸ் கிளம்பணும். பெரிய பிசினஸ். தெருவா பல்ப் சத்தா பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன பேச்சு? பிசினஸ் நேரமாச்சுல. போடா கிளம்பு. வந்தா இப்படி தான் பரவாயில்லையா? டேய் டேய், சட்டையை மாத்திட்டு வாடா. மாத்திட்டா நம்ம முகரைக்கு வாங்கி போடா போடா போறோம் போறோம். ஏய் Dress மாத்துறது முன்னாடி கக்கூசியும் கழுவிட்டு வந்துரு. கழுவுடா. வந்த புதுசு அதானே செஞ்ச. ஜலதா பொறுக்காம உங்களுக்கு. டேய் பழனி, ஏப்பா நீ வடக்கு பக்கம் போ. நாங்க 2 பேரும் கிழக்கு பக்கம் போறோம். இன்னைக்கு ஆனாளுக்கு 10 டியூப் லைட், 2 ஃபேன், 2 அயன் பாக்ஸ் வச்சு வித்தாகணும். அப்பதான் கம்பெனி கட்டுப்படி ஆகும். புரிஞ்சுதா? ஆமா, பெரிய கப்பல் கம்பெனி. இந்த பாருப்பா, எவன அவனா வாங்கினா தான் விக்க முடியும். சும்மா கட்டாயப்படுத்தி எல்லாம் விக்க முடியாது. என்னது எம்டி சொல்றாரு, இப்படி ஏத்து பேசிட்டு இருக்கீங்க? சும்மா 3 ஓட்ட சைக்கிள், 30 டீப்பு, 10 பேனு, 10 கடியாரம், மொத்தோட இதான். இதுக்கு பேர் கம்பெனி. இதுக்கு ஒரு எம்டி, 2 அல்லக்கை வேற. நியாயമായ ரேஞ்சுக்கெல்லாம் இந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அப்புறம் என் பரம்பரையே டிஜர்டன்ட் பரம்பரை. டிடர்ஜென்டா? அது துணிஞ்சிக்கிற சோப்பாச்சனே. டேய், நான் சொன்னது வேற 2. அதுக்கு பேரு டீசன்ட். உனக்கு புரிஞ்சு போச்சுல? விடுப்பா. இந்த பழனியே முத குடும்பி எடுத்துட்டு கிராப்ப விட்டது யாரு? யாரு? என் தாத்தா. முத இந்த பழனில பேண்ட் போட்டது யாரு? அதுலப்பா முழுக்கால் டவுசர் போட்டது யாருன்னு? யாரு? என் அப்பா. இந்த பழனில ஜாண்டைக்கு ஜட்டி போட்டது யாரு? உங்க சித்தப்பா. இல்லை, நான். ஏதோ என் நேரம்.
அதிர்ஷ்ட தேவதையை ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டு கழுத மாதிரி சுமந்து திரியறேன். பழனி. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு விஷம் எவ்வளவு காத்த வாயில வச்சிருக்கான் ஐயாடி. காலங்காத்தால தொந்தரவு கொடுக்கறதுக்குனே வந்திருக்காங்க. வணக்கம் பாட்டி. வணக்கம் சொல்லிட்டேன் பெல் அடிச்சா. போலாம். இரு அதுல பாட்டி, நாங்க இந்த ரேடியோ, டியூப் லைட், ஃபேன், அயன் பாக்ஸ் இதெல்லாம் இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்குறோம். நீங்க முதல்ல அட்வான்ஸா 10 ரூபா கொடுத்தா போதும். மீதியை டெய்லி 10 ரூபாய் நாங்களே வந்து வாங்கிட்டு போயிடுவோம். அப்படியா? வாங்க 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 உட்காருங்க தம்பி. உங்களுக்கு எந்த பொருளா வேணும்னு சொல்றீங்களா? அது இருக்கட்டும். அங்க பாத்தீங்களா டியூப் லைட், ஆமா. இங்க பாத்தீங்களா டிவி, இது அயன் பாக்ஸ், எல்லாமே எங்க வீட்ல இருக்கு. நீங்க கிளம்புங்க. பாட்டி, இதை நீங்க வாசல்லே சொல்லிருக்கலாமே. இதை நீங்க நம்பணும்ல. அடிக்கடி வந்து இப்படி தொல்லை கொடுக்க கூடாதுல்ல. அதனால உங்களை உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சேன். கிளம்புங்க. சரியான இடக்கு தெரியும்